கணபதியின் திருப்பாதம் கண்களுக்கு மனப்பாடம். கணபதியின் திருப்பாதம் கண்களுக்கு மனப்பாடம். மணியொலிக்கும் அவன் பூசை வாழ்வினுக்குயிர் போசை. கணபதியின் திருப்பாதம் கண்களுக்கு மனப்பாடம். கண்களுக்கு மனப்பாடம். கண்களுக்கு மனப்பாடம். காலுண்டு உன்னை தேடி வர, காலுண்டு உன்னை தேடி வர, கைகளுண்டு உன்னை கூப்பி தோழ, கைகளுண்டு உன்னை கூப்பி தோழ, கண்களுண்டு கண்டு வைக்க நான் உண்டு வாட்டி செய்ய. கணபதியின் திருப்பாதம் கண்களுக்கு மனப்பாடம். கணபதியின் திருப்பாதம் கண்களுக்கு மனப்பாடம். மணியொலிக்கும் அவன் பூசை வாழ்வினுக்குயிர் போசை. கணபதியின் திருப்பாதம் கண்களுக்கு மனப்பாடம். கண்களுக்கு மனப்பாடம். கண்களுக்கு மனப்பாடம். கோவிலிலே எந்தருள்ள கோவிலிலே எங்கு முந்தல் காட்சி ஐயா, எங்கு முந்தல் காட்சி ஐயா. நீண்ட வாரம் நீ தருவாய் நித்த முன்னை தொழுவதற்கே. கணபதியின் திருப்பாதம் கண்களுக்கு மனப்பாடம். கணபதியின் திருப்பாதம் கண்களுக்கு மனப்பாடம். மணியொலிக்கும் அவன் பூசை வாழ்வினுக்குயிர் போசை. கணபதியின் திருப்பாதம் கண்களுக்கு மனப்பாடம். கண்களுக்கு மனப்பாடம். கண்களுக்கு மனப்பாடம்.
Om
पूर्णमास गंगोर गंगोर
जासने वाले जा गुंगोर जासने वाले जा 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 सने वाले जा जासने वाले रागा जा रागा रागा जा जा रागा जा जा रागा जा जा रागा जा रागा जा जा रागा रागा जा सरस्वती सरस्वती जा रागा रागा जा सरस्वती जा सरस्वती सरस्वती जा जा सरस्वती 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 मोक्तमा देवता सार्वभौम अखिलांडकोटि ब्रह्मांड नायकः तिरुवन्काडु महाविघ्नेश्वर स्वामी प्रियमान कीर्तनाधीनवतार्य ओम गणपति கையா துணையடி தொழுமன்பர் துயத்துடைக்கும் துய்யார் சுந்தர சரணாரவிந்ததுரை கையா கணபதியே கருணாநிதியே என்னை கடை கண் பார்த்தருளே சகல சுராசுர பணிமலர் பதனே அன்னையும் மக்களையும் அங்கேயிட்டு அகல்களிடத்து நீ ஆதாரத்தேன் தன்னை மறந்தார் துவங்கினை ஒழுக்கி உறப்பினால் ஆனந்த மனம் தேன்னினை சொன்னேன் என் செல்வமியே சிவபெருமானியே யானை தொடர்ந்து சிக்கனப்படுத்தேன் நீ எந்த அருகே உனை மனவாளனுக்கு அன்பு நல்கி பின்வருகின்ற பிறவாமை வேண்டும் मंगलकर्मणे उत्तापनकाले जात्रादान अवक्रदान मोक्षदान मनक्कल्पितदान संकल्पविधानेन अगम मध्य केन्द्रीयते
பரமேஸ்வர சுவாமி
பந்தமகற்றும் மனந்த குணப்பரப்பும் எவன்பாலுதிக்குமோ எந்த உலகங்கள் இவனிடத்தில் ஈண்டு இறந்து சுரக்குமோ சந்தமறை ஆகமங்கள் கலைகள் எவன்பால் தகவருமோ அந்த இறையாம் கணபதியை அன்பு கூறத் தொழுகின்றோம். பொன்னாரும்பையில் போதரு தேவி புகழியர்கோன் முன்னாள் அறந்த முளைப்பால் சுரந்த முழுமுதல்வி என்னாலும் தேவர் ஈண்டி இறஞ்சிடும் ஈஸ்வரி எந்தாய் பர்வதபத்தனி அம்பிகைதான் ஏத்துவனேம் அருவமும் உருவமாகி அநாதியாய் பலபாயொன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி பிளம்பதோர் மேனியாகி கரணகோர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் பந்து ஆங்கு உதித்தனன் உலகமுய்ய எல்லாம் வல்ல சந்திரசேகர விநாயகப் பெருமானுடையதும் திருவெண்காட்டு சித்தி விநாயகப் பெருமானுடையதுமாகிய பாதாரவிந்தங்களை வணங்கி எனது குலதெய்வமாக வீட்டிலிருந்து நல்லருள் பாலிக்கின்ற
பர்வதவர்த்தனி அம்பிகையினுடைய பாதார விந்தங்களை வணங்கி அடுத்ததாக நமது பரம்பரையினுடைய தெய்வமாகவும் நமது குடும்பங்களுக்கே குலதெய்வமாகவும் விளங்குகின்ற முருகப்பெருமானையும் வணங்கி இங்கே அமர்ந்திருக்கின்ற நமது சர்வ சாதகாச்சாரியார் அன்புக்குரிய எனது மகன் மூத்த மகன் தம்பி என்று அன்பாக அழைப்பேன் பக்சாங்க குருக்களையா அவர்களே மற்றும் சர்வசாதகாச்சாரியர்களே மற்றும் இங்கே வீற்றிருக்கின்ற சுவாச்சாரிய பெருமக்களே நமக்கு அருகாமையிலே இருக்கின்ற நமது சமயங்களை வளர்த்து வருகின்ற சுவாமி அவர்களே ஆலயத்தினுடைய அறங்காவலர்களே மற்றும் எம்பெருமானுடைய பாதக்கலமங்களை தினம்தோறும் வந்து சேவித்து அவனருள் பெற்று இன்புற்றிருக்கின்ற மெய் அன்பு அடியார்களே எல்லோருக்கும் எனது அன்பார்ந்த நன்றிகளையும் ஆசிகளையும் தெரிவித்துக் கொண்டு எல்லோரும் ஒரு இறைவனைத்தான் வணங்கிவிட்டு துவங்குவார்கள். நான் ஆரம்பிக்கின்ற பொழுது எமது சாதகாச்சாரியார் அவர்கள் எனது தம்பி பக்சாங்க குருக்களையா அவர்கள் எப்பொழுதுமே எந்த கும்பாபிஷேகத்திலுமே முதல் விநாயகப் பெருமானை கூறுவார். அடுத்து நீங்கள் கவனித்திருப்பீர்கள் வந்தவர்கள் பிரதம சிவாச்சாரியா குலதேவதா பர்வதவர்த்தனி அம்பிகாயே, அடுத்து முருகப்பெருமான். இந்த மூன்றும் நான் பிறந்தது கைதடியிலே. எனது குலதெய்வம் அங்கே குடும்பத்தினுடைய குலதெய்வமாக இருக்கின்றது கலியுக வரத கந்த பெருமான். வளர்ந்தது கொழும்புத்துறையிலே. அங்கே பாடசாலை கல்வியுடன் இந்த கல்வியையும் சேர்த்து அங்கிருக்கும் பொழுதுதான் நமது ஆசான் நமது மதிப்புக்கும் பெருமைக்கும் உரிய நேற்றைய தினம் இங்கே வந்து ஆசியுரை கூறியிருந்தார்கள். எமது அப்பா என்று கூட நான் சொல்லுவேன் பாத்தியார் ஐயா அவர்கள். அவர்களிடம்தான் இந்த ஆகம கல்விகளை எல்லாம் கற்று அவருடன் உறுதுணையாக மத மூத்த சகோதரர் அவரின் நேற்றைய தினம் இங்கே மறை பொருளாக வந்திருந்தார் ஜெகநாத குருக்களையா அவர்கள். அவர்களுடன் இருந்து இந்த ஆகம கல்விகளையும் சிறிதளவு வாசிக்கக்கூடிய பக்குவத்தையும் கற்றுத்தெளிந்து அங்கே இருக்கின்ற சந்திரசேகர பிள்ளையார் இவை எல்லாவற்றையும் முடித்து மன வாழ்க்கையிலே கைகோர்த்த வருடம் 85ஆம் ஆண்டு அளவிலே எனது குடும்பத்தினுடைய விளக்காக உரும்பிராய் பர்வதவர்த்தனி அம்பிகையை ஆலயத்தை ஏற்று இன்றைக்கு 31 வருடங்களாக நமது சேவையை அந்த அம்பாளுக்கு அம்பிகைக்கு நித்தியம் அவளை தொழுது பூசிக்கின்ற ஒரு பெரும் பாக்கியத்தை பெற்றிருக்கின்றேன். ஆகவேதான் நான் பேசுகின்ற பொழுது விநாயகப் பெருமான் அம்பிகை முருகப்பெருமான் நீங்கள் நெப்பீர்கள் எல்லோரும் ஒன்றுடன் நின்றுகிறார்கள். குருக்களையாவர்கள் 3உடன் நிற்கின்றார்கள். இப்போ சொன்னேன் பிறந்து வளர்ந்து ஆளாகி வாழ்க்கை என்னும் அடியிலே பாதை வைத்தது அந்த அம்பிகை தான். உண்மையாகவே எந்த இடத்துக்கும் செல்லுகின்ற பொழுது
இந்த 3 தெய்வங்களும் மனத்திலே நிற்கும். முதலாவதாக சக்தியானவள் நம்பிக்கையாக நிற்பாள். அவளை நம்பி நான் வணங்கி வந்தால் நம்பிக்கையாக இந்த காரியமும் சிறப்பான முறையிலே அவனுடைய அருளினாலே நடைபெறும். தம்பி அவர்கள் பேசுகின்ற பொழுது அடிக்கடி கூறினார்கள், நாங்கள் பேசுகின்றது உங்களுக்காகவில்லை, எங்களது பேச்சை கேட்க வேண்டும் என்பதற்காகவல்ல. ஒரு சமயத்திலே ஒரு குருமார் இருந்தால் அவர்களுடைய ஆசி தம்பி மோகன் அவர்கள் சொன்னார்கள், எவ்வளவு நேரம் தான் சென்றாலும் 2 வரியாவது நீங்கள் ஆசிரியரை செய்ய வேண்டும் என்று. அது மட்டுமல்ல, இந்த தம்பி எந்த இடத்திலும் விடார். ஆனால் அவற்றை பொறுப்பிலே நான் விட்டுட்டு அமைதியாக அமர்ந்து விடுவேன். காரணம், அவர் சிறப்பான முறையிலே எத்தனையோ கும்பாபிஷேகங்களை நாங்கள் சேர்ந்து நடத்தி இருக்கின்றோம். அந்த வகையிலே நான் அவரிடம் பொறுப்பை கொடுத்து விடுவேன். கொடுத்தால் நான் அமைதியாக இருப்பேன். அவரும் எந்த இடத்துல போனாலும் அண்ணா நீங்கள் 2 வரியாவது சொல்லித்தான் விடுவோம் என்று கடம்படியே அனுப்பார். அதற்கமைய இந்த மகா கும்பாபிஷேகத்தை நான் கூட நினைக்கவில்லை. இங்கே சிவேந்திர குருக்கள் ஐயா அவர்களுடைய காலத்திலே நான் கல்யாணம் செய்து இந்த ஆலயத்திலே அருகிலே தான் எங்கேயோ இருந்தவர், அதை மறந்துவிட்டேன். 31 வருடங்கள் அவருடைய வீட்டுக்கு தம்பதிகளாக விருந்து உண்பதற்கு வந்தனர். அன்றுதான் இந்த இடத்திலே முதல் காலடி எடுத்து வைத்தேன். நமது மாமனார் மனைவியுடைய தந்தை சிவசாமி ஐயா அவர்கள் எத்தனோ வருடம் அறங்காவலர்களுடன் தொடர்பு கொண்டு அவர்களுடன் பண்பாக அன்பாக பழகி கன வருடங்கள் பார்த்ததாக ஒரு கதை. இந்த அடுத்து அவர்களுடைய மகன், அவருடைய மருமகன், அவருடைய பேரன் என்றெல்லாம் அவர்களையெல்லாம் ஒரு குழாமாக சேர்த்துத்தான் இந்த கும்பாபிஷேகத்தை நடத்த வந்தேன். பலர் மோகனிடமும் என் காதிலே கேட்காத மாதிரியும் இவருக்கு என்ன அதிகாரம் இங்கே கும்பாசம் செய்து வைப்பதற்கு. ஆனால் நாங்கள் ஒன்றை நினைக்க வேண்டும், இறைவன் பிறக்கின்ற பொழுது இன்னார் இன்னதை செய்ய வேண்டும் என்று பிறக்கின்ற பொழுதே எழுதி வைத்து விட்டான். அந்த எழுத்தை நாங்கள் எல்லாம் எவராலுமே மாற்ற முடியாது. அதுதான் உண்மை. பல கேள்விகள், அவர்கள் பல கேள்விகளுக்கு எல்லாம் மத்தியிலே, பல துன்பங்களுக்கு மத்தியிலே என்னை இந்த கும்பாபிஷேகத்தினுடைய பிரதம குருவாக எந்த விதமான அச்சமும் இல்லாமல் அவர்கள் சொன்ன மறுமொழி இதுதான், இன்னாருடைய மருமகன் தான் பிரதான குருக்கள். ஆகவே நான் இதற்காக இதையெல்லாம் கூறுகின்றேன் என்று சொன்னால், நம்பியிருங்கள், பிறக்கின்ற பொழுது இறைவன் எழுதிவிட்டான். இறப்பும் பிறப்பும் அப்பவே எழுதப்பட்டு விட்டது. அதற்கு இடையிலே இருக்கின்ற மாய வாழ்க்கையிலே நாங்கள் இருக்கின்றோம். இந்த மாய வாழ்க்கையிலே இருக்கின்ற அகப்பட்டு கொண்டிருக்கின்ற நாங்கள் நமக்கு இருக்கின்ற நேற்றைய தினம் நமது வாத்தியார் ஐயா அவர்கள் சிறப்பான முறையிலே அகம் புறம் என்ற வழியிலே சிறப்பாக கூறியிருந்தார்கள். இப்ப நாங்கள் புறத்திலே எல்லாம் சவுக்காரங்களை, வாச சவுக்காரங்களை போட்டு தேய்த்து குளிக்கின்றோம். வாசனா திரவியங்களை எல்லாம் பூசுகின்றோம். உள்ளுக்கு இருக்கின்ற மனத்தை நாங்கள் தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும். அதுதான் பிரதானம். எத்தனையோ சென் வகைகளை பூசலாம், எத்தனையோ சந்திர வகைகளை பூசலாம். அவற்றிலும் பார்க்க உள்ளத்தை நாங்கள் தூய்மையாக்கி இறைவனை வழிபாடு செய்கின்ற பொழுது நமக்கு நம்பிக்கையான ஒரு பலன் நமக்கு ஏற்படும். நாங்கள் வாசலிலே வந்தவுடன் பிள்ளையாரப்பாவே எனது மகன் வெளிநாட்டுக்கு போக வேண்டும் என்று கும்பிடுவோம்.
ஒரு 5 நாளில் 10 நாள்லேயே சரி வராது விட்டால் என்ன செய்வோம் என்றால் பிள்ளையார் சரியில்லை, இவர்கிட்ட போகக்கூடாது. இதுதான் எங்களுடைய மனம், குரங்கு மனம். அந்த மனத்தை எல்லாம் நாங்கள் அடக்கி மனத்திலே இறைவனை நம்பிக்கையாக எத்தனை வருடங்கள் சென்றாலும் நான் உன்னையே பற்றி பிடிப்பேன். மணிவாசக பெருமான் அவருடைய வாழ்க்கையை பாருங்கள். நமது ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் அவர்களெல்லாம் பட்டு தெளிந்ததை விடவா நாங்கள் இங்கே கஷ்டப்படுகின்றோம்? சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற வழிபாட்டிலே சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர் இவர்களுடைய வழிபாட்டிலே அவர்கள் எத்தனோ துன்பங்களை அனுபவித்திருந்தார்கள். அந்த துன்பங்களை விட நாங்கள் அந்த பெருந்துன்பங்கள் அனுபவிக்கவில்லை என்றுதான் நாம் நினைக்கின்றோம். ஆகவே தயவு செய்து எல்லோரும் ஒரு மனதாக விநாயகப் பெருமானை வணங்குகின்ற பொழுது உள்ள தூய்மையுடன் உள்ள கமலாடி உத்தமனார் வேண்டுவது என்று கூறினார்கள். பெரிய பெரிய வசனங்கள் நமக்கெல்லாம் கிடைத்து விட்டன, நாங்கள் அவற்றை புரட்டி பார்ப்பதில்லை. இந்த மணிவாசக பெருமானுடைய திருவாசகத்தை பேடன்பவர் என்கின்ற பாதிரியார் மிகவும் சிறப்பாக அவருடைய அர்த்தங்களை போட்டு ஆங்கில மொழியிலே மொழிபெயர்த்திருக்கின்றார் என்றால் நம்ம சமயத்தினுடைய மேன்மை எங்கே நிற்கின்றது என்று நாங்கள் அதிலே இருந்த கூட பார்க்கலாம். ஆகவே சைவ சமயத்திலே பிறந்து நாங்கள் கணநேரம் மெனக்கெடுத்தவில்லை. ஏனென்றால் மகாபிஷேகம், மகேஸ்வர பூஜை, அடுத்து நமது சுவாமி அவர்களுடைய ஆசிரியர்கள் எல்லாம் இடம்பெற இருக்கின்றன. அந்த வகையிலே எல்லோரும் மன தூய்மையுடன் வணங்குங்கள். விநாயகப் பெருமான் உங்கள் எல்லோருக்கும் நல்லருள் பாடிப்பான். நான் இந்த 3 நாட்களிலேயே விக்னேஸ்வர பெருமானுடைய திருவிடையாளர்களை எனக்கே கண்டுவிட்டேன். ஆகவே ஒருமித்து ஒரு மனதாக நாங்கள் செய்கின்ற பொழுதுதான் அது நமக்கு கிடைக்கும். இங்கே கும்பிட்டு கொண்டு வீட்டில் அவள் வந்தாலோ போனாலோ காப்பி சாப்பிட்டாலோ கையாமங்களை ஒழும்பிட்டாலோ நச்சிஞ்ச கும்பிடக்கூடாது. இங்கே நாங்கள் அங்கே அவர்கிட்ட மனத்தை கொடுத்து அவரை இங்கே வைக்க வேண்டும். அப்படி நம்பிக்கையாக நீங்கள் கும்பிடுங்கள். விநாயகப் பெருமான் உங்களுக்கு நல்லருள் பாலிப்பார். மென்மேலும் நீங்கள் சிறப்பாக வாழ்வீர்கள் என்று கூறிக்கொண்டு நமது என்னை இந்த மகா கும்பாபிஷேகத்தை செய்யுமாறு அழைத்த மோகன் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினர், இந்திரன் அவர்கள் குடும்பத்தினர் மற்றும் ஆலயத்தினுடைய அறங்காவலர்களாக இருக்கின்ற மது நான் இந்த திருநாவுக்கரசு ஐயாவை ஐயா என்று தான் கூப்பிடுவேன். என்று சொன்னால் எனது மாமா எவ்வாறு இருந்தாரோ அவ்வாறாகத்தான் அவரும் இருக்கின்றார். அவரை கண்டவுடன் எனது மாமனாருடைய நினைவு எனக்கு வந்து சேர்ந்துவிடும். அது என்னென்று எனக்கே தெரியவில்லை. ஐயா என்று தான் என்பாக கூப்பிடுவேன். அவர்களுக்கும் இந்த மகா கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்துவதற்கு எந்த கும்பாபிஷேகமாக இருந்தாலும் பிள்ளைதான் தோளோடு தோல் நின்று சகல பேச்சுக்களையும் அவரிடமே ஒப்படைத்து விடுவேன். எனக்கும் ஒரு பேர் இருக்கின்றது, மெக்கப்படுத்தா விடையரன். அதே போல தம்பிக்கும் ஒரு பேர் அப்படி இருக்கு. ஆனால் சில விஷயங்கள் சொல்லி கொண்டு போகின்ற பொழுது நமக்கே தெரியாது நாங்கள் என்ன சொல்லுகின்றோம், என்னென்னத்தை செய்ய இருக்கின்றோம் என்று கூட தெரியாது தென்பாட்டில் வந்து கொண்டிருக்கும். அது இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு வரம் என்று தான் நாங்கள் கூற வேண்டும். அவர்களுக்கும் அவருடைய அடுத்து நாங்கள் அவரை உருவாக்கி சிறப்பான முறையிலே இன்னொரு கும்பாபிஷேகத்தை தனியாக அவரை விட்டு நடத்தி நாங்கள் அதை சந்து அதிலே நாங்கள் மனங்குளிர வேண்டும். பக்கத்திலே இருந்து சிவபாலன் ஐயாவுடைய மகன் சங்கரையா அவர்கள், அடுத்து மற்றும் சர்வசாதகாச்சாரியாக இந்த மாமா நமது மருமகன் மற்றும் அளபட்டி பரமேஸ்வர குருக்கள் ஐயா அவர்கள், அது மட்டுமல்லாமல் இந்த ஆலயத்தினுடைய முன்னர் அகிலேஸ்வர சர்மா அகிலேஸ்வர சர்மா அவர்கள் இந்த ஆலயத்திலே பலகாலம் தொண்டு செய்தார்கள். அவர்களுக்கு அடுத்ததாக ஜெகநாத குருக்கள் ஐயா அவர்கள்,
அவருடைய மகன் பாலசுப்பிரமணிய குருக்கள் ஐயா அவர்கள் எல்லாம் அவர்கள் கூட இந்த ஆலயத்தினுடைய பலகால பூசகர்கள் என்றே கூற வேண்டும். அந்த வகையிலே தம்பியையும் நாங்கள் போய் கேட்ட முட்டம் எந்த விதமான மறுப்பும் இல்லாமல் இங்கே வந்திருக்கின்றார். அப்படியாகத்தான் இந்த வாகீஸ்வர குருக்கள் ஐயா அவர்களும் பல காலம் இங்கே குடியேற்ற வைபவங்களை எல்லாம் நடத்தி வைத்த பெருமைக்குரியவர்கள். அவர்களும் கேட்டவுடன் மறுப்பில்லாமல் வந்துவிட்டார்கள். அப்படியாக எங்களால் இயலக்கூடிய அளவு இங்கே இருக்கின்றவர்களையும் வெளிவிடாமல் உள்வாங்கி இந்த கும்பாசத்தை நடத்தி இருக்கின்றோம். அந்த வகையிலே எமது எல்லாருக்கும் மூத்தவராக விளங்குகின்ற எமது மைத்துனர் சோதியா அவர்கள் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். நான் அவரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமில்லை. நமது மாமனாருடைய மூத்த மகன். இங்கே அவர் பலகாலம் அவரும் சேர்ந்து பூசை பண்ணி இருப்பார் என்று நம்புகின்றேன். மற்றும் இங்கே இருக்கின்ற விப்ரசிரேஷ்டர்கள் மற்றும் நமது அன்புக்கும் அழைப்புக்கும் ஏற்று வந்திருக்கின்ற நமது சிஷிய பிள்ளைகள் அவர்களெல்லாம் நேற்றைய தினம் தம்பி குரு என்ற பொழுது கடஸ்தாபனத்திலே அவர்களெல்லாம் நமது சிஷியர்கள். உண்மையாகவே அவர்கள் அப்படி திலேசர குருக்கள், சாரங்க குருக்கள், பிரலா சர்மா, கிருபா சர்மா, வாமதேவ சர்மாண்டு இப்படி ஸ்ரீராம் சர்மா, சாய்ராம் சர்மா அப்படி அடிக்கொண்டு போகலாம். எந்த விதமான மறுப்பும் செய்யாமல் எங்களுடன் சேர்ந்து கைகோர்த்து கை கொடுத்து அவர்கள் குருக்களையாண்டு கூப்பிடுகின்ற பொழுது இன்னொரு தடவை கூப்பிட மாட்டார்களான்ற ஒரு ஆர்வம் இருக்கும். அப்படி அவர்கள் எல்லோரும் வந்து கஜன் ஐயா அவர்கள் அப்படி எல்லோரும் எல்லா குருமணிகளும் வந்து சிறப்பான முறையிலே இந்த கும்பாபிஷேகத்தை நடத்த உதவி இருக்கின்றார்கள். சர்வசாதகாச்சாரியார்கள், யாக சம்ரட்சகர்கள் அவர்கள் எல்லோருக்கும் எல்லாம் வெல்ல விநாயகப் பெருமானுடைய திருவருள் கிடைத்து இந்த கும்பாபிஷேகத்தின் பலனாக மென்மேலும் அவர்களுடைய கல்வி அறிவுகள் தொழில்துறையிலே மென்மேலும் சிறந்து தும்பிக்கையான் நம்பிக்கை கொடுப்பான் என்ற நம்பிக்கையோடு அவர்களுக்கு ஆசி வழங்கி மற்றைய முன்னுக்கு இருக்கிற கேதீஸ்வர ஐயா அவர்களும் இந்த ஆலயத்திலே 3 கும்பாசத்தை கண்டிருக்கிறேன். இது 3வது கும்பாசம் என்று நினைக்கின்றேன். நாங்கள் வெளியிலே இருந்தாலும் அங்கே யாரை என்ன செய்யணும்னு தெரியும். அப்போ அவர்களுக்கும் அறங்காவலர்கள் எல்லோருக்கும் அடியவர்கள் எல்லோருக்கும் நமது சுவாமிகள் அவர்களுக்கும் மற்றும் இங்கே பல தொண்டுகளை பல வழிகளிலே செய்து தமது சரீரத்தினாலே தொண்டுகளை செய்த அனைத்து அடியார்களுக்கும் மற்றும் ஆலயத்தினுடைய நித்திய பூஜையை செய்து முடித்திருக்கின்ற நமது சுஜீவன் ஐயா குடும்பத்தினருக்கும் மற்றும் ஒளிபெருக்கிகள் மற்றும் ஒளி அமைப்புகள் கஜம் பிரதானமாக சொல்ல வேண்டிய ஒரு விடயம். ஒரு அழகான காட்சி அது. அதை வர்ணித்து கொண்டிருந்தால் இன்னும் நீங்கள் எனக்கு கல்லிட தெரிஞ்சாலும் அறிஞ்சு விட்டுருங்க பக்கத்தில் இருந்தால். ஆகவே அந்த கஜத்தை இங்கே கொண்டு வந்து எவ்வளவோ சிரமத்தின் மத்தியிலும் அதை உண்மையாகவே அதனுடைய வாயினாலே தும்பிக்கையினாலே அந்த கதவு துறக்கப்பட்டு சிறப்பாக இருந்தது. அவர்களை கொடுத்த உபயோகாரர்களுக்கும் மற்றும் அனைத்து உள்ளங்களுக்கும் எல்லாம் வல்ல சித்திவிக்னேஸ்வர பெருமானுடைய திருவருள் கடாட்சம் கிடைத்து மண்ணிலே நல்ல வண்ணம் வாழ்ந்து பல நன்மைகளை செய்து சிறப்புடன் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி, இன்னும் என்னென்ன இருக்கோ நான் சொல்லவில்லை என்றால் அவைகளையும் சேர்த்தித்துடன் வைத்துக்கொள்ளுங்கள் என்று கூறி நல்லாசி கூறி அமைகின்றேன். வணக்கம். அரணமப்பா பார்வதீபதையே என் ஆருடைய சிவனே போற்றி இன்பமே சூழ்க. நமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய
இந்த நமது சமயத்தை மென்மேலும் பெருக்க வேண்டும் என்கின்ற நோக்குடன் தமது வாழ்நாளை அர்ப்பணித்து செயல்படுகின்ற அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சைக்கிரதன்ய சுவாமிகள் அவர்கள் இப்பொழுது ஆசியுரை வழங்குகிறார். ஓம் நம பார்வதி பதையே. எல்லோரும் 2 நிமிடங்கள் இறைவனுடைய நாமத்தை ஜபிப்போமாக. அடியேன் சொல்லித்தர ஆலயத்தில் இருக்கின்ற அடியவர்கள் அனைவரும் மீண்டும் சிவபரம்பொருளுடைய பஞ்சாட்சர நாமத்தை ஜபிப்போமாக. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. எல்லாரும் சொல்லுங்கோ, இன்னும் சத்தமாக. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. எல்லோரும் சேர்ந்து ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இன்னும் பலமாக எல்லோரும் சேர்ந்து ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. 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 ஓம் நம சிவாய. எல்லாம் வல்ல மண்டதீவு திருவெண்காடு ஸ்ரீ சித்தி விநாயக பெருமானுடைய பாதார விந்தங்களை பணிந்து கொண்டு குருநாதர் சுவாமி சின்மயானந்தருடைய பாத கமலங்களை வணங்கிக் கொண்டு இன்றைய இந்த நன்னாளிலே எம்பெருமானுடைய மகா கும்பாபிஷேகத்தை இங்கே நடாத்தி வைத்திருக்கக்கூடிய பிரதம சிவாச்சாரியார் ஐயா அவர்களே, ஏனைய சிவாச்சாரியார்களே, அந்தன பெருமக்களே, ஆலயத்தினுடைய அறங்காவலர்களே, இங்கே கூடியிருக்கின்ற விநாயக பெருமானுடைய அடியார்களே, உங்கள் அனைவருக்கும் அடியேனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாள் எங்கள் அனைவருடைய வாழ்விலும் மிகவும் முக்கியமான நாள். ஒரு சிவாலயத்தினுடைய மகா கும்பாபிஷேகம் என்கின்ற நிகழ்விலே கலந்து கொள்வதற்கு நாங்கள் எத்தனையோ ஜென்மங்கள் தவம் செய்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த ஒரு நல்ல முகூர்த்தத்திலே எம்பெருமான் இங்கே மீண்டும் ஆவாகனம் செய்யப்பட்டு அவருடைய சாநித்தியம் அருள் இங்கே பிரவாகித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே உங்களோடு மிகவும் சுருக்கமாக ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று விளைகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் இந்த பிரபஞ்சத்தை படைத்தவன். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று சொல்லப்படுகின்ற பஞ்ச கிருத்தியங்களையும் செய்கின்ற அந்த இறைவனை, இந்த பிரபஞ்சம் முழுக்க நீக்கமர நிறைந்திருக்கின்ற இறைவனை சிறுவர்களை கேட்டால் சொல்லுவார்கள், தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், அவன் இல்லாத இடமே கிடையாது, அவனின்றி அணுவும் அசையாது. அப்படிப்பட்ட அந்த இறைவனை நாங்கள் எங்கே காண்பது? ஒரு சிறு குழந்தை வந்து கேட்டது, சுவாமிஜி நீங்கள் கடவுளை நேரிலே கண்டிருக்கிறீர்களா? கடவுளோடு நான் உங்களோடு கதைப்பது போல கதைக்க முடியுமா என்கின்ற கேள்வி வரும் பொழுது இறைவனுக்கு ஒரு வடிவத்தை கொடுத்து அவனை வழிபட வேண்டிய தேவை எழுந்தது. ஆரம்பத்திலே மனிதன் பார்த்தான், திடீரென்று மிக பெரும் வெளிச்சம் தோன்றியது, பிறகு மிக பெரும் சத்தம் கேட்டது, பிறகு வானத்திலிருந்து நீர் பூமியை நோக்கி பெரிதளவிலே வந்தது. அவன் பயந்து போய் குகைகளுக்குள்ளும் மரங்களுக்குள்ளும் ஒளித்துக் கொண்டு விட்டான்.
பிறகுதான் சிந்தித்தான். முதலிலே வெளிச்சம் வந்ததன் பிற்பாடுதான் சத்தம் கேட்கிறது, பிறகு நீர் வருகிறது. ஆகவே இதெல்லாத்துக்கும் காரணமான ஒரு சக்தி இருக்க வேண்டும், அது என்னை விட பெரியதாக இருக்க வேண்டும். அதற்கு கடவுள் என்று பெயர் வைத்தான். ஆரம்பத்திலே இயற்கையை வழிபட்ட எங்களுடைய பெரியோர்கள், நான் வெளிச்சம் என்று சொன்னது மின்னலை, சத்தம் என்று சொன்னது இடி முழக்கத்தை, நீர் வந்தது மலை என்பதை. ஆக இயற்கையை நாங்கள் வழிபட்டோம், சூரியனை வழிபட்டோம். இவ்வாறு இயற்கை வழிபாடிலிருந்து இறைவனை ஒரு விக்கிரகத்துக்குள்ளே எழுந்தருளச் செய்து அவனுடைய அருளை பெற்றுக் கொள்ளுகின்ற அற்புதமான உருவ வழிபாடு, விக்கிரக வழிபாடு தோற்றம் பெற்ற அந்த ஒரு நிலை. எங்கும் நிறைத்திருக்கின்ற இறைவனுடைய பிம்பம் மூலஸ்தானத்திலேயே கருவாலயத்தில் இருக்கிறது. அதான் பிம்பஸ்தானம் என்று சொல்லுகிறோம். கண்ணாடியிலே நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுடைய முகம் உடல் தெரிகிறது. அதே போல இறைவன் ஒருவன், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், சைவ சமயத்தவர்களாகிய எங்களை பொறுத்தவரையில் அந்த சிவப்பரம்பொருள் அவனே இங்கே விநாயக பெருமானாக இங்கே எழுந்தருளி இந்த பூமியிலே, இந்த பதியிலே, இந்த திருவன் காட்டிலே எங்கள் அனைவருக்கும் அருள் கொடுக்கின்ற அந்த சிறப்பு, அந்த இறைவனுக்கு இன்று கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது. நீங்கள் அனைவரும் தொடர்ந்து நடைபெறுகின்ற மண்டலாபிஷேகத்திலே தினமும் ஆச்சார சீலர்களாக வந்து கலந்து கொள்ள வேண்டும். இன்றைய தினம் ஒரு சங்கல்பம் எடுத்துக் கொள்ளுங்கள். இறைவனுக்கு நடந்திருக்கின்ற கும்பாபிஷேகம் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான், எனக்குள்ளே எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இறைவன் இருக்கிறான். ஆக எங்களுக்குள்ளும் கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டும். எங்களுடைய அகத்திலே என்னிடம் இருக்கின்ற ஏதோ ஒரு தேவையற்ற இயல்பை, தேவையற்ற பண்பை இன்றிலிருந்து நான் விட்டு விடுகிறேன். இவ்வளவு காலமும் பொய் சொல்லிக் கொண்டு வந்த நான் இன்றிலிருந்து நான் பொய் சொல்ல மாட்டேன். இவ்வளவு நாளமும் நான் மச்சம் மாமிசம் சாப்பிட்டு கொண்டு வந்த நான் இன்றிலிருந்து மச்சம் மாமிசம் சாப்பிட மாட்டேன். இவ்வளவு நாளும் நான் மச்சாக்களை பற்றி குறை கதைக்கிறதான் வேலை, இன்றிலிருந்து கதைக்க மாட்டேன். இவ்வளவு நாளும் எந்த சிவாலயத்துக்குள்ள போனாலும் நான் தேவையற்ற வார்த்தைகளை கரைச்சு கொண்டிருப்பேன். வரிசையில நிக்க, காத்து நிக்க, இன்றையிலிருந்து பரம்பொருளின் பெரும்புகளை பாடி பணிதல் அன்றி பிற வார்த்தை யாதொன்றும் பேசற்கா ஆலயத்துள். கோவிலுக்கு வெளியில போய் கரைச்சு கொள்ளுவேன், கோவிலுக்கு உள்ள வந்தால் யாரோடும் எந்த வார்த்தையும் கதைக்க மாட்டேன், இறைவன் போல மட்டும்தான் பாடுவேன். இன்றிலிருந்து நான் கோவிலுக்கு போயக்க எங்கட சைவ சமய ஆச்சார சீல முறைப்படி, அந்த கலாச்சார உடைப்படிதான் ஆலயத்துக்கு செல்லுவேன். இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். உங்களுக்குத்தான் தெரியும் நீங்கள் எதை பின்பற்றவில்லை, எது இன்றைய காலத்திலே உங்களுக்கு தேவைப்படுகிறது என்பதை எல்லோரும் ஒரு கணம் சிந்தியுங்கள். இங்கே கூடியிருக்கக்கூடிய அந்தன சிவாச்சாரியார்கள், பெரியோர்கள், மக்கள், அடியவர்கள் என்று அனைவரும் சிந்திக்கலாம். இந்த பூமியில இருக்கின்ற மனிதர்கள் அனைவரும் சிந்திக்கலாம். சிந்தித்து நாங்கள் அந்த செயற்பாட்டை செய்யும் பொழுது அந்த விநாயக பெருமானுடைய திருவருள் எங்களுக்கு நிறைய கிடைக்கும் என்று பிரார்த்தித்து, வெள்ளிக்கிழமை மாலை நேரங்களிலே சிவாலயங்களிலே பன்னிசை, பஜனை, கூட்டு பிரார்த்தனை நடைபெற வேண்டும். இங்கே அந்த ஏற்பாடுகள் நடைபெற வேண்டும். அறநெறி பாடசாலை ஞாயிற்றுக்கிழமைகளிலே வெள்ளிக்கிழமைகளிலும் நடைபெறுகிறது. மிகவும் சந்தோஷமான விடயம். அதே போல யோகாசனம், தியானம் போன்ற எங்களுடைய உடலையும் உளத்தையும் பாதுகாக்கக்கூடிய செயற்பாடுகளையும் ஆரம்பிக்க வேண்டும். வெள்ளி மாலையும் ஞாயிறு காலையும் எங்களுடைய குழந்தைகள் அனைவரும் ஆன்மீக செயற்பாடுகளிலே ஈடுபட வேண்டும். அதன் மூலமாக நாங்கள் ஒரு சமுதாய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தலாம் என்று சொல்லி இன்றைய இந்த அற்புதமான நிகழ்விலே அடியேனையும் கலந்து ஆசி வழங்குவதற்கு அழைத்தமைக்காக ஆலயத்தினுடைய அறங்காவலர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி அடியேனுடைய ஆசி உரையை நிறைவு செய்கின்றேன்.